உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர் வரும்போது, அட் இஸ் கம்மிங், அவர் வர்ற நேரம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் குறிப்பாக நம்ம பார்த்தோம், கரையற்ற பரிசுத்தத்தோடு கூட இருக்கணும். அவர் வரும்போது we should be holy with no stain. எந்த கரையும் இல்லாத ஒரு பரிசுத்தத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த கரையற்ற பரிசுத்தத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில குறிப்புகளாக நம்ம பார்த்தோம். அக்கிரமம் என்னும் கரை காணப்படக்கூடாது. அக்கிரமம் என்னும் கரை காணப்படக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோம், தீய நாவு. நம்ம நாக்கு நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது. அக்கிரமங்கிற கரை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நாக்கு நம்ம கரைப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது, 2 வாரங்களுக்கு முன்பாக உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. உலகத்தினால நம்ம கரைப்பட்டு போகக்கூடாது. அதில் ஒரு 7 குறிப்புகள் பார்த்தோம். உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஞானம், உலகத்தினுடைய வேஷம், உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகத்தினுடைய கெட்ட காரியங்கள், பிரியமான உலக சிநேகம் நம்ம கரைப்படுத்திடக்கூடாது. ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட், ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், ருடிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், கரப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த லவ் ஆஃப் த வேர்ல்ட், இவைகள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. பிரியமானவர்களே, இந்த தலைப்புக்குள்ளாக இன்றைக்கு சீக்கிரமாக போவோம். இவர்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. இவர்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடாதுன்னா என்ன வாசிக்கிறோம்? யூதா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஜூட் சாப்டர் 1 verse 12 வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து, பயமின்றி கூட விருந்துண்டு, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள், பிரியமானவர்களே, இங்க யாரை பற்றி சொல்லியிருக்கு? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து. நம்ம அக்கிரமத்தால் கரைப்படக்கூடாது. நம்ம நாக்கு நம்ம கரைப்படுத்திடக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள், வழிபாடுகள் நம்மை கரைப்படுத்திடக்கூடாது. இவர்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, these are subversive, seeking or intended to subvert an established system. இவங்க யார் அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அதே வசனத்தில் இவர்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் பற்றி நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் போக நேரம் இல்லை. இவங்க பிரியமானவர்களே கவிழ்க்கின்ற நிலைக்குளிர் நம்மை கொண்டு போவார். நம்மை கவிழ்க்கின்ற, நிலை குலைவிக்கின்ற பாங்குள்ள அப்படின்னு அதுக்கு அந்த சொல்லுக்குரிய மொழிபெயர்ப்பு. இவங்கிட்ட பழகுனா நம்ம கவுத்துருவாங்க. நம்மை நிலை குலைய வைக்கிற பாங்குள்ளவர்கள். இவங்க யாருன்னு போட்டிருக்கு? நம்ம கவுத்துருவாங்க. நம்ம நிலை கொலைய வைக்கிற பாங்குள்ளவர்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்டலிக் ஃபெய்த் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ இவர்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களை குறித்து நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். பிரியமானவர்களே, 2 பேதுரு 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். கள்ள போதகர்கள். இவங்க யார்? கள்ள போதகர்கள். அப்போ நம்மளை என்ன கரைப்படுத்தும்? அந்த தவறான உபதேசங்கள், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, அப்படியே ஒரு புரட்டி
கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணிடுவாங்க. பலமுறை சொல்லியிருக்கு, அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து பேசுவாங்க. அப்போ இவங்களுடைய நீங்கள் யூடியூப்பில் சும்மா கேட்குறீங்க, அது உங்களை கரைப்படுத்தும். அது உங்களை கரைப்படுத்தும். உங்கள் அன்பின் உங்களை நிலை கொலைய பண்ணும். அந்த மூல மொழியில் அந்த சொல்லு உங்களை நிலை கொலைய பண்ணும். உங்களை கவிழ்த்து போடும். ஒரு தமிழ் மொழி கவிழ்த்து போடும். சப்வர்டிவ் அப்படின்னு போட்டிருக்கு. சப்வர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த உபதேசம் குறித்து நிறைய உபதேசம் நாட்டில் சிலெல்லாம் பைத்தியக்கரத்தனமாக இருக்குது. நம்ம பலவித காற்றுகளினாலே அலையப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, முதலாவது இயேசு சொன்னது பரிசேயருடைய உபதேசம். அவன் பார்க்க ரொம்ப மேசையோடைய வருகைக்காக காத்திருக்காங்க. ரொம்ப தங்களை சுத்தவான்கள் நினச்சிக்குவாங்க. தசமபாகம் காணிக்கல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் அன்பு இருக்காது, இரக்கம் இருக்காது. பிரியமானவர்களை மற்றவங்களை கொடுமைப்படுத்துவாங்க. அந்த உபதேசத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெறும் வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. சில உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள், அவங்களுடைய பிரதிஷ்டையை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. இந்த பரிசேயரை குறித்து ஒரு புக்கில் பார்த்தேன். அந்த பரிசேயருடைய நெத்தியில் அப்படியே காயங்காயமாக இருக்கணுமா. அவங்க நெத்தியில் காயங்காயமாக இருக்கணுமா. ஏன்னா அவங்க போகும்போது யாரையும் பொம்பளைங்களாம் கூட எட்டி பார்க்க மாட்டாங்களா, அதனால சோகத்தில் போய் முட்டிடுவாங்களாம். ஆனால் சிலர் விதவையினுடைய வீடுகளை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. மாயக்காரர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்காக வேணுக்குன்னு சில சோகத்தில் முட்டி காயத்தை வச்சுக்குவாங்களாம். பிரியமானல பரிசேர் என்ற சொல்லினுடைய ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன், நாங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. அவங்க சொல்கிற உபதேசம் வேதத்துக்கு ஒத்துருக்கா, லாஜிக்கலாக சரியா, ஒரு ரேஷ்னலாக சரியா? பிரியமலை இந்த கள்ள போதகத்தை பற்றி பவுல் எழுதுவார். பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். விவாகம் பண்ணுறது தப்பும்பாங்க. விவாகம் பண்ணலைன்னா பரிசுத்தம்பாங்க. விவாகம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. விவாக மஞ்சம் அசுசிப்படாது. பிரியமல் ஒரு விவாக மஞ்சம் இல்லாமல் ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகவே முடியாது. அது எப்படி அசுத்தமாக இருக்கும்? ஆனால் விவாகத்துக்கு வெளியே உள்ள உறவு இருக்கும். அது கேட்டால் அது ஆண்டவர் மன்னிக்க தயவுறுத்திருக்காருங்க. பாவம் செஞ்சுட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு வேசித்தனம் பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிக்க தயவுறுத்திருக்கார். பிரியமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தங்களுடைய பிரதிஷ்டை, தங்களுடைய பரிசுத்தம் எல்லாம் ஒயிட்டு தான் போன. ஒருத்தர் சொன்னேன், எப்போவுமே நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன், என் அண்டர் கார்மெண்ட் கூட ஒயிட்டு தானே. ஏன் உங்கள் ஹேர் மட்டும் பிளாக்காக இருக்குன்னு? அதுவும் கொஞ்சம் ஒயிட் ஆக்கிக்க வேண்டியது தானே. ஏன் உங்கள் ஸ்கின் மட்டும் பிளாக்காக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரியமல்ல, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் விரும்புகிறேன். பெஸ்ட்டு எலைட் ட்ரெஸ் நீங்கள் போய் போடுங்க. எலைட் ட்ரெஸ்னாலே ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஒரு காலத்தில் ஃப்ரெஞ்சு ஹிஸ்ட்ரி சொல்லித்தார். இதுக்குள்ளே போக நேரம் இல்லை, ஹிஸ்ட்ரியில் சொல்லித்தார். பிரியமானவர்களில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சி படிச்சிருப்பீங்க. இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி வந்தபோது அங்கே ஆளுகளுக்கு விரோதமான அந்த புரட்சியில் ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காக தான் பிளாக் சூட் வந்துச்சு. நீங்கள் எலைட்டுன்னு போடுங்க, எலைட்னால ஒயிட் தான். த பிரைட்டஸ்ட் கலர் ஒயிட்டு. ஒயிட் வந்து சிம்பிள் ட்ரெஸ் கிடையாது. நீங்கள் நியூட்டன்ஸ் டிஸ்க் படிச்சிருப்பீங்க. விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், ரெட், விப்ஜிஆர். இந்த விப்ஜிஆர் 6 கலரை ஒரு டிஸ்கில் போட்டுட்டு அந்த டிஸ்கை வேகமாக சுற்றினா ஒயிட் வரும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், ரெட், எல்லோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒயிட். ஒயிட்டுன்னு தனி கலர் கிடையாது. இந்த ஒயிட்லேருந்து ஒவ்வொரு கலராக எடுக்க எடுக்க கலர்லெஸ் இஸ் பிளாக். கலர்லெஸ் இஸ் நோ கலர்னா பிளாக். எல்லா கலரும் சேர்ந்த பிரைட்டஸ்ட் ட்ரெஸ் ஒயிட். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஒயிட். ஐ லவ் ஒயிட். ஒயிட் இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ். பரலோகத்தில் ஒயிட் தான் இருக்குது. ஆனால் அந்த ஒயிட்டை குறித்து பெருமை பாராட்ட முடியுமா? பிரியமான புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே நான் அந்த ஒரு அப்போஸ்தலர் உபதேசத்தில் வெள்ளை தான் போடணும்னு நான் பார்க்கலையே. பரலோகத்தில் ஒயிட் இருக்கு. ஏசு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாரா? இல்லையே. அப்போஸ்தலர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாங்களா? இல்லையே.
அப்போ இதை குறித்து மேன்மை பாராட்டுகிற உபதேசங்கள் எல்லாமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உபதேசம் உங்களை கரைப்படுத்தக்கூடாது. வெள்ளை போடுறது ஒரு பெரிய பிரதிஷ்டை, பெரிய பரிசுத்தம்லாம் நினைக்கக்கூடாது. பிரியமல்ல இல்லை ஜிப்பா, காலர்லெஸ் ஜிப்பா, காலர் ஜிப்பா, இதெல்லாம் என்ன பெருமை இருக்குது? காலர்லெஸ் ஜிப்பா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது அடிமைகளுக்கு அடையாளம். அந்த காலத்தில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கெல்லாம் இந்த காலர் போடக்கூடாது. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுனால் இந்த கழுத்து வரைக்கும் இந்த காலரோடு இருக்க தான் ட்ரெஸ். இந்த நாய்க்காது மாதிரி தொங்குறது டை கட்டுறதுக்காக வந்தது. ஏன்னா டை இல்லைன்னா வெளியே போயிடும், இல்லை டை கட்ட முடியாது. அதனால டை வெளியே போகாமல் இருக்கிறது தான் இந்த காலர். பிரியமானவர்கள், அடிமைகளுக்கு இந்த காலரையும் கட் பண்ணேன். அந்த காலர் இல்லாமல் இருந்தோன்னா தேயிலை தோட்டத்தில் ஒரு கொத்தடிமைன்னு அர்த்தம். இன்றைக்கி பாருங்கள், ஜெயிலில் கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸில் காலர் இருக்காது, காலரை வெட்டியிருப்பாங்க. அன்றைக்கு இந்த சபைக்கு வந்து அநேகர் காலர் இல்லாத ஒரு ஜிப்பா போட்டிருந்தாங்க. ஒரு காலர்லெஸ் ஜிப்பா பெருமை. காலரில் நாங்கள் காலர்லெஸ், இந்த பெருமைகள் எது? நானும் காலர்லெஸ் ஜிப்பா வச்சுருக்கேன், ஜிப்பா போடுறேன். எந்த ட்ரெஸ்லையும் எனக்கு பெருமை கிடையாது. கண்ணியமான உடை அணிய விரும்புகிறேன். பரிசேயருடைய உபதேசம் தங்களுடைய பிரதிஷ்டையினால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிற ஒரு தவறான அவங்க ரொம்ப பரிசேயனாலே ஸ்பெஷல் சில்ட்ரன். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவிக்குரியவங்க தான். ஆனால் இந்த பிரதிஷ்டையை குறித்துள்ள பெருமை, தசமபாக காணிக்க கொடுக்கறதுல உள்ள பெருமை, பிரியமலை இந்த ஆவிக்குரிய பெருமையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கும். ரெண்டாவது இயேசு சொன்னால் சதுசேயருடைய புளித்தமா. எல்லாத்துக்கும் நிறைய வசனங்கள் இருக்குது, வசனம் எடுக்க நேரம் இல்லை. சதுசேயருடைய புளித்தமா. இந்த சதுசேய அடுத்த எக்ஸ்ட்ரீம். உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். God has created His world for us. உலகம் நமக்காக தான் சிருஷ்டித்திருக்கார். இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் நமக்கு தான். ஒரு பழைய பாட்டு நான் ஒரே ஒருத்தர் கேட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் பேசுறது கேட்கவே பயம். ஒரு பழைய பாட்டை கமெண்ட் அடிக்கிற ஒரு பிரசங்கியார், பாதம் ஒன்றே போதும், இயேசுவின் பாதம் ஒன்றே, அருமையான பரிசுத்த பாட்டு, வேறொன்று எனக்கு வேண்டாம், பாதம் ஒன்றே போதும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை சொல்லிட்டு அவங்க தெரியாமல் எழுதிட்டாங்க, அந்த பாதத்தின் கீழ் இருக்கிற பூமிக்குள்ளே புதைந்திருக்கிற பொன்னும் வெள்ளியும் நம்முடையது. இந்த சதுசேயர் நித்தியத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க, உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. பிரியமல்ல, இந்த உலகம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு, நம்ம வருகைக்கு போகும்போது அதில் இந்த உலகத்தை அனுபவிக்கணும். நல்லா செழிப்பாக இருக்கணும். செழிப்பின் உபதேசம் எப்படின்னா, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஒயிட், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தனுடைய செழுமையை விரும்புகிறேன். எத்தனையோ ப்ராஸ்பெரிட்டியை பற்றி உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் ப்ராஸ்பெரிட்டி தான் முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை தருவார், கர்த்தர் உங்களுக்கு வீடு வாசலை தருவார், ஊரெல்லாம் வீடை தருவார். நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டியாதான் கேள்வி. பிரியமானவர்களே, நான் அந்த ஐஸ்வர்யமான போலேருந்து நரகத்துக்கு போகிறத விட லாசருவை போல் பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போனால் போதும், பரலோகத்துக்கு போனால் போதும். ஒரு முறை ஒருத்தர் சின்ன ஹேண்ட்பில் கொண்டு வந்தார். உங்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட், ஒரு ப்ரேயர் மீட்டிங். அதில் என்ன பாயிண்ட்னா, சொந்த வீடு கிடைப்பதற்காக ஜெபிக்கிறோம் அப்படி. நான் சொன்னேன், சொந்த வீடு வேணும்னா அந்த ஜெபக்கூட்டத்துக்கு போங்க, பரலோகத்தில் உங்களுக்கு வீடு வேணும்னா இங்கே வாங்கன்னு. உங்களுக்கு சொந்த வீடு வேணும்னா அந்த ஜெபத்துக்கு போங்க, பரலோகத்தில் உங்களுக்கு வீடு வேணும்னா இங்கே வாங்க யான்னு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொந்த வீடு இருக்கு நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு 1000 வீடும்பாங்க. சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு 1000 வீடும்பாங்க. இந்த வீடு பிடிக்கலாம், இன்னொரு வீடு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பெரிய வீடு வேணும்னு டக்குன்னு இன்னொரு பெரிய வீட்டுக்கு போயிடலாம். அதுக்காக வாடகை வீட்டில் இருங்க, சொந்த வீட்டில் இருங்கன்னு சொல்லலை. நம்முடைய இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த உலகத்தில் செழிப்பாக இருக்கணும், அந்த உபதேசத்துக்கும் விலைக்கு காத்துக்கணும். உலகத்தில் நல்ல வசதியாக இருக்கணும், அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத, மாற்றுக்கருத்து கிடையாது. பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அது அந்த பிரதிஷ்டை தான் பரிசுத்தம் என்று சொல்லக்கூடாது. அதே போல் உலக செழிமை இருந்தால் போதும், அது மோட்ச நரகம்லாம் யார் பார்த்தது அப்படின்னு சொல்லியும் நம்ம
வாழ முடியாது. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். மூன்றாவது இயேசு சொன்னார், ஏரோதியரின் புளித்த மாவை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏரோதுடைய புளித்த மாவை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்னங்க ஏரோதுடைய புளித்த மா? இந்த உலக அரசியல் நமக்கு வேணும். இந்த கட்சி அந்த கட்சி. பிரியமானவர்களே, நான் என்ன சொன்னேன்? இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன்னா ஜெபிச்சு போடுங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும். தமிழ்நாடு இந்த தேசத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு நாடாக இருக்கணும். தமிழ்நாடு வளங்கொழிக்கணும். தமிழ்நாடு உலகத்தில் சிறந்து இருக்கணும். தேவன் குறித்தவர்கள் நம்மை ஆளணும். நல்ல அமைதல் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணணும். அதுக்காக ஓட்டு போடுங்க. சிலர்லாம் துணிகரமாக தேவ சித்தத்தை யோசிக்காமலாம் செய்கிறாங்க. பாவமாக இருக்கு. தேவ சித்தத்துக்கு விரோதமாக உங்கள் இச்சையின்படி நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க? பிசாசின் பக்கம் இருக்கீங்க. ஜெபிச்ச ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்காம நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா யார் பக்கம் இருந்திருப்பீங்க? நீ ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா இல்லை, நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டீங்களா? ஏறுறது இந்த உலக ஆட்சி, இந்த கட்சி அந்த கட்சி. நம்ம எல்லாருக்கும் அரசியல் தெரியணும். ஒரு முறை பிரியமல் அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு கட்சிக்காரங்களும் போய் டாக்டர் பில்லி கிராம்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இந்த தடவை பிரசிடெண்ட்டாக இருக்கிறதா இருந்தால் நாங்கள் 2 பேரும் யாருமே நிறுத்தலை, நீங்கள் எங்களுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கணும். அப்போ அவர் சொன்னார், நான் ஹெவன்லி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், அந்த வேலையை விட்டுட்டு இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆகிற வேலைக்கு நான் இறங்கி வர விரும்பலை, ஐ டோன்ட் கம் டவுன் அப்படின்னு. பிரியமானவர்களே, ஏரோதியருடைய உபதேசம் அதுக்கும் நம்ம விலக்கி காக்கணும். இது இயேசு சொன்னார். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏரோதியருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் புளித்தமா மா முழுவதையும் புளிப்பாக்கிறோம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்திலே கரைகளாக இருந்து தங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க, இல்லை உலக ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க, இல்லை ஒரு அரசியல் ஆதிக்க செல்வாக்கை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க, உங்களை கரைப்படுத்த விடாதீங்க. அவர் வரும்போது நம்ம கரையற்ற பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னால், இது பெரிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. இது ஒன்றும் நம்ம கரைப்படுத்தக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்முடைய சுய பரிசுத்தத்தை குறித்து பிரதிஷ்டை குறித்த ஒரு பெருமை, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறத குறித்த பெருமை. ரெண்டுமே நம்ம கரைப்படுத்தக்கூடாது. ஒரு பேலன்ஸ் லைஃப் வேணும். திரும்பவும் சொல்கிறேன், வெள்ளை ரொம்ப பிடிக்கும், வெள்ளையை குறித்த பெருமை வரக்கூடாது. நன்மை குறையப்படக்கூடாது. 100க்கு 100 உண்மை. கர்த்தர் நம்முடைய ஐஸ்வர்யத்தை, நம்முடைய செழிப்பை விரும்புகிறார். 100க்கு 100 உண்மை. கர்த்தர் நமக்கு வளமான வாழ்வை தருவார். ஆனால் எப்படி ஆயிடும், நான் பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு நான் பரலோகத்தை இழந்துடக்கூடாது. 2 கையில் பேலன்ஸ் பண்ணு. அதே போல் ஏரோதுடைய உபதேசமும் நம்மை கரைப்படுத்தாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு சில உபதேசங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுற வேகமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:6. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். சொல்கிறேன், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். 15ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய்ட் இது யாரு அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு 7 மூப்பர்களை தெரிந்தெடுத்தாங்க. ஒரு 7 மூப்பர்களை தெரிந்தெடுத்து நிறுத்தினாங்க. அதில் ஒருத்தர் பேர் நிக்கோலாய். அவன் பின்னால் பிரிந்து போய் இப்படி ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிக்கோலாய் உபதேசம் என்ன அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கு. நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் என்னவென்றால், எல்லாம் கிருபை. இன்றைக்கு இருக்கல கிரேஸ் டீச்சிங், ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங், எல்லாம் கிருபை. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். நம்ம செய்த பாவம், செய்கிற பாவம், இனி செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிட்டார்.
பிரியமானே, கிருபை 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 கிருபை, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கள்ள உபதேசம். பிரியமானவர்களே, பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறாங்க. எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் உடுத்தலாம். வேத வசனத்தை தவறாக எடுத்து, நமக்கெல்லாம் பிரமாணமே கிடையாது. ஒரு காட்டு மிராண்டி வாழ்க்கையாப்போம் பிரமாணம் இல்லைன்னா, லாலெஸ் லைஃபா? பிரமாணம் எல்லாம் வாழ்ந்துட முடியுமா? உனக்கு பிரமாணம் இல்லைன்னு போய் கொலை செய்ய முடியுமா? பிரமாணம் இல்லைன்னு சொல்லி திருட முடியுமா? பிரமாணம் இல்லைன்னு ஒன்று செய்கிறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுறாங்க. அவ்வளோதான் பண்ணுறாங்க. தாவீதை போல் ஆடி, தாவீதை போல் பாடி, தாவீதை போல் ஃபேமிலி செட் பண்ணிக்கிறாங்க. பிரியமான பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார். புரிஞ்சுக்கோங்க 3 வீட்டில் ப்ரேயர் மீட்டிங். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் கிருபை. இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு நமக்கு பிரமாணம்லாம் கிடையாது. நம்ம புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தெல்லாம் இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. இயேசு எதுக்காக வந்தார்? பிரமாணத்தை ஒழிக்க வந்தாரா? பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரா? இந்த கேடுகட்ட பிரசங்கி மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாடு, நம்மெல்லாம் புதிய ஏற்பாடு. பிரமாணம் எல்லாம் பழைய ஏற்பாடுன்னு விட்டுருவாங்க. அவன் கொடுக்குற வாக்கு தத்தமல், நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், எல்லாம் புதிய ஏற்பாட்டில் பிரசங்கத்தில் பழைய ஏற்பாட்டில் தான் வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லுவாங்க. கேவலமே இல்லை. பழைய ஏற்பாடு வேண்டாம்னு அந்த வாக்குத்தத்தம் எதுக்கு உனக்கு? எங்கே அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டுச்சு? நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவாய், பெரிய முன்ன பின்ன வாசிக்கிறது கிடையாது. இந்த பிரமாணங்களெல்லாம் நீ கை கொண்டால் நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவாய். எப்போ நீ இந்த பிரமாணங்களை கை கொண்டால்னு வருது. பிரியமான கட் பண்ணி வெட்டி தூர போட்டுட்டு, இன்னைக்கு பாதி ட்ரெஸ்ஸு மேலே பாதி வெட்டி கீழே பாதி வெட்டிட்டு போட்டு அலையிறாங்கல்ல, அந்த மாதிரி வசனத்தில் இங்கே மேலே உள்ளதை கொஞ்சம் வெட்டிடணும், கீழே உள்ளதை கொஞ்சம் வெட்டிடணும், வெட்டிட்டு காட்டணும். நீ வாழாகாமல் தலை. யார் வாழாகாமல் தலையாவா? யாருங்க வாழாகாமல் தலையாவா? இந்த பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டால் நீ வாழாகாமல் தலையாவா. அதை வெட்டி போட்டானுங்க. எவ்வளோ துணிகரம்! இது தெய்வத்தை நின்று தானே. வேதனையோடு பேசுகிறேன். நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் அதெல்லாம் பழைய ஏற்பாடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உங்கள் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. உங்கள் தசமபாக காணிக்க நீங்கள் ஆலயத்தை கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேலிருந்து கூட ஒரு வசனம் இருக்குது. நீ இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ இந்த பேய் மக்கள் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காக காணிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பிரியமல், எனக்கு காணிக்கைக்காக நான் சொல்லலை. என்னை அழைத்தது கர்த்தர். அந்த உலக பிரகாரமான வேலையை ராஜினாமா பண்ணிட்டு, அப்போ ஒரு பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு தெரியும். எல்லா பேப்பர் ஒர்க்கும் ரெடி. லேண்ட் ப்ரொப்போசல் வந்தாச்சு. ஃபினான்ஸ் ரெடி. அந்த வேலையில் தான் வேலையை விட்டுவான்னு சொன்னார் கர்த்தர். நீங்களா கூப்பிட்டீங்க? இல்லையே. என்னை அழைத்தது கர்த்தர். என் தேவைகளை சந்திக்க வேண்டியது கர்த்தர். இதுவரைக்கும் அவர் நன்மை குறைபடாமல் இருக்கிறார். அவர் எப்படியோ எங்களை நடத்துவார். எப்படியோ நாங்கள் 4 இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போகிறோம், காணிக்க வரோம். பிரியமானவர்களே, என் பிள்ளைங்க நல்ல வேலையில் இருக்காங்க, என் பிள்ளைங்க இப்போ என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் காணிக்க கொடுக்க வேண்டாம். காணிக்க கொடுக்க வேண்டாம்னா ஒருவேளை சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும். தேவ ஆசீர்வாதம் வருமா உங்களுக்கு? கொடுக்காம தேவனை கனப்படுத்தாமல் தேவனை ஆசீர்வதிக்க முடியுமா? பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க, அப்போது உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி. அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பழைய ஏற்பாடு. எல்லாம் பழைய ஏற்பாடு. பிரியமானவர்களே, பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு தெரிந்தது. அந்த நாட்களில் வழக்கம் இருந்தது. எகிப்தில் இருந்து இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு 10ல் 1 கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை மோசே பிரமாணம் ஆக்கினார். மோசே மூலமாக அவர் சொல்லலை. அதுக்கு முன்னாலே இந்த பழக்கம் இருந்தது. மோசே அதை பிரமாணம் ஆக்கினார். பிரியமல், இயேசு அதை கூட்டி
அந்த பரிசேயர் வேதபாரருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னாங்க. பவுல் அதை சபைக்கு சொல்லும்போது உங்களுடைய வரவுக்கு தக்க, அவர் 10% சொல்ல, இயேசு மோர் தென் 10% சொன்னார். பால் என்ன எழுதுகிற சபைக்கு ஆவியினால் ஏவப்பட்டு உங்கள் வரவுக்கு தக்க, உங்கள் வரவுக்கு தக்க நீங்கள் 10% கொடுக்குறீங்களா, 20% கொடுக்குறீங்களா, 5% கொடுக்குறீங்களா, 1% கொடுக்குறீங்களா, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நீங்கள் யாருங்கிறது அதில் உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் 10% கொடுக்குற ஆளா, 1% கொடுக்குற ஆளா, இல்லை பேக்கெட்லேருந்து எதையோ ஒன்று பிச்சை போடுற மாதிரி ஆண்டர்ப்பா எல்லாம் போடுறாங்க நம்மள ஒன்று போடுவோம் அப்படின்னு ஆண்டருக்கு பிச்சை போடுற ஆளா, நீங்கள் யாருன்னு கர்த்தர் உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே 1000 ரூபா கொடுத்தவங்க, 10,000 ரூபா கொடுத்தவங்க, 1,00,000 ரூபா கொடுத்தவங்க வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் 10% கொடுத்தாங்க. சமநிலை பிரமாணம் உண்டாகும். இப்போ இதை பிரசங்கிக்கன்னா இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், எல்லாம் பழைய ஏற்பாடு. பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், இந்த வேதத்துக்கு புறம்பான இந்த உபதேசங்கள் உங்களை கரைப்படுத்த விடாதீங்க. பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு முறை சொல்கிறேன். நான் சொல்கிற உபதேசத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானால் தயவுசெய்து என்கிட்ட வந்து பேசுங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் தவறாக இருந்தால் திருத்தி கொள்ள விரும்புகிறேன். நான் ஏன் தவறாக இருக்கணும்? தவறாக இருந்தால் திருத்தி கொள்ள விரும்புகிறேன். பிரியமான கள்ள உபதேசங்களுக்கு, நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ இந்த உபதேசம் இவங்க நம்முடைய அன்பின் விருந்தில் கரைகளாக இருக்கிறாங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள கேட்பீங்க. அவன் சொல்லுவான் அப்படியே அழகாக ட்ராமா போடுற மாதிரி, இந்த வாய்ஸ் மாடுலேஷன் நாங்கள்லாம் வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு சொல்லுவான். ஏசு சொன்னா வேசிகள் தேவனுடைய ராஜ்யத்திலே முதலாவது பிரவேசிப்பார். இயேசு சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இயேசு சொன்னார், நீ பரிசுத்தம் இருந்தா நீ புறம்பான இருளில் தள்ளப்படுவாய். நீ சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்ப. இயேசு சொன்னார், வேசிகளும் விபச்சாரம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார். ஆஃபீஸுக்கு போகும்போதே எங்கேயாவது நீ ரூட் போடுவ. பிரசங்கம் கேட்டல்ல, விபச்சாரம் பண்ணாதானே பரலோகத்துக்கு போக முடியும். ஆஃபீஸில் உட்காந்து மனைவிக்கு உண்மையாக இருக்க முடியுமா, புருஷனுக்கு உண்மையாக இருக்க முடியும்? பிரசங்கம் கேட்டிருக்கல, சாப்பிடும்போது கரைப்படுத்திடும். வாலிப பிள்ளைகளை கரைப்படுத்திடும். இந்த உபதேசங்களுக்கு உங்களை விலைக்கு காத்துக்கணும். இவர்கள் உங்களை கரைப்படுத்திடுவாங்க. அப்போ பரிசேயருடைய உபதேசத்தையும் ஜாக்கிரதையாக இருக்கணும், சதுசேயருடைய உபதேசத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏரோதியருடைய உபதேசத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். இன்னொன்று பார்ப்போம், சீக்கிரமாக வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:14. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிரியமானவர்களே, 5வது பீலேயாம் உபதேசம். பீலேயாம் அந்த காலத்திலேயே கண் திறக்கப்பட்டவர், யாவேயை முகமுகமாய் பார்த்தவர். பீலேயாம் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடந்துடும். அவ்வளோ கிருபை பெற்றவர். பீலேயாமுடைய புகழ் அந்த நாட்கள் இந்த மீடியா டிவி அப்புறம் யூடியூப்லாம் வர்றது அந்த காலத்திலேயே நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் மோவாப் தேசத்தில் பீலேயாமுடைய புகழ் தெரிஞ்சிருக்கு. பீலேயாம் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துடும். அந்த அளவுக்கு அவன் பெயர் பெற்றவன். நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இந்த பீலேயாமை பற்றி தெரியும். பீலேயாம் எதுனாலும் கர்த்தர் சொல்லி தான் செய்வோம். ரொம்ப நல்ல ஞான திருஷ்டிக்கார். இன்னும் மோவாப் கூப்பிட்டு விட்றான், வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு விட்றான். நல்ல மனுஷன் போய் தேவர்கிட்ட ஜபிக்கிறான், ஆண்டவரே என்ன பண்ணலாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, போகாத அவங்களோட நீ போகாத, அந்த ஜனத்தை நான் சபிக்க விரும்பலைன்ட்டார். ரொம்ப நல்ல மனுஷங்க வந்து சொல்கிறான், கூப்பிட்றவங்ககிட்ட நான் வரமாட்டேன், ஆண்டவர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்றான். உடனே போய் ஆண்டவர் ஏன் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் தான் போகாதன்னு இருக்கார்ல, பெரிய எதுக்கு கூட கொஞ்சம் பணம் தானே, இருங்க நான் கேட்டு சொல்கிறேன். அப்புறம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படி.
ஆண்டவர் நான் சொல்லியிருக்கேனப்பா போகாதுன்னு, போகாது அவங்க கூட அப்படிங்கிறார். நான் வரமாட்டேன் அப்படிங்கிற. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டால் பல நேரங்களில் அது உங்களுக்கு டேஞ்சர். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டால் பல நேரங்களில் அது உங்களுக்கு டேஞ்சர். ஆண்டோட சித்தத்தை அறிந்து செயல்படுங்க. ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனாங்க, பைபிளை திறந்தாங்க. ஆண்டவர் இந்த பொண்ணு பார்க்கலாமா வேண்டாமா? திறந்து பார்த்தா யூதாஸ் ஆண்டு கொண்டு நின்று செத்தான்னு வந்துச்சான். ஐயே வேற வசனம் தரேன், ஸ்தோத்திரம் திறந்தான். அவன் செய்தது போல நீயும் செய்யணும் வந்துச்சான். ஐயே ஆண்டவர் இது வேண்டாம், அது வேற வசனம் தாரு, ஸ்தோத்திரம் திறந்தான். செய்கிறத சீக்கிரமாக செய்யணும் வந்துச்சு. ஒருவேளை அவன் வாழ்க்கையில் இந்த கல்யாணம் தற்கொலை தானே என்னவோ தெரியலை நமக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. 3 தடவை ஜெபிக்கான். அவங்க வீடு வாசல்லாம் தாரன்ட்டாங்க, சொத்து சோகம்லாம் தாரன்ட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், போ. அது நம்ம சாதாரண தமிழில் சொன்னால் என்ன சொல்லலாம்? போய் தொலை போன்ட்டார். ஆனாலும் அந்த பேசாத மிருகம் கழுத வாயை திறந்து சொல்லுது போகிற தப்புன்னு. நல்ல மனுஷன் கடவுளுக்கு பயப்படுறான். நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, அவன் முடிவு போல என் முடிவு இருப்பதாகலாம் டைலாக் பேசுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனால் சபிக்க முடியலை. அப்போ என்ன ஆலோசனை மோவாபுக்கு சொன்னான்? இதான் பீலியாமை பற்றி பார்க்குறோம். ஆனால் பீலியாம் கடைசியில் எப்படி செத்தான்? அந்த மீதியானரோடு செத்தான். இந்த மீதியானரோடு செத்தான். நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று சொன்னவன் விருத்தச்சேதனம் இல்லாதவங்களோடு கூட போய் செத்தான். ஏன்? என்ன நடந்துச்சு? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க முடியலை. இப்போ அந்த மீதியானருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். அவங்க பிற இனத்தோடு கலக்காத ஜனமாக இருக்கிறாங்க, அதனால் அவங்கள சபிக்க முடியலை. கொஞ்சம் அவங்க ஆட்களோட கொஞ்சம் கலக்க விடுங்க, மிக்ஸ் பண்ண விடுங்க. அப்போ தேவ கோபாக்கின்னு அவங்க மேலே வந்து தேவனே அவங்களை அழிச்சிருவார் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு அந்த மக்கள் உலகத்தோடு கலக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறோம். பிரியமானவர்களே, தேவ கோபாக்கினை பற்றி எறிந்தது. அநேக மரித்தார்கள். அந்த காலகட்டத்தில் பீலியாமும் சாகிறான். பிரியமானவர்களே, இப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு, இப்படி உபதேசம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உலகத்தோட கலந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு உபதேசம் வரும். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை. இது எந்த சபைக்கு எழுதுறாரு சொல்லுங்க? பெர்கமு. பிரியமானவர்களே, பெர்கமம் என்ற சொல்லு நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். எபேசு என்றால் பிரியமானவர்கள், எபேசு. சிமர்னா என்றால் உபத்திரமர், கசப்பு, உபத்திரத்து வழியாக போகிறவங்க. பெர்கமு என்ற சொல்லு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், யாருக்கா நினைவு இருக்கா? பெர்கமுன்னா என்ன? ஒன்றரை கலக்குதல், அமல்கமேஷன். பெர்கமு அப்படின்னா ஒன்றரை கலக்கிறது. அந்த சபையில் உள்ள பேரே அமல்கமேஷன். வரலாற்றுப்படி பிரியமானலே பாபிலோனிய உபதேசமும் கிறிஸ்தவமும் கான்ஸ்டன்டைனுடைய நாட்களில் ஒன்றரை கலக்கு. அதான் பெர்கமு சபை. எபேசு சபை அப்போஸ்தல காலம்னு சொல்லுவோம். பிரியமான சிமர்னா உபத்திரவ காலம். பெர்கமு உலகமும் சபையும் ஒன்றரை கலந்த காலம். அதான் கரெக்டாக அவ்வளோ வருது பாருங்க. அங்கே தான் அந்த பீலியாம் உபதேசத்தை பற்றி சொல்கிறார். முதல்ல இருந்தே வாசித்துருவேன். பெர்கமு சபைக்கு எழுதுறது எத்தனாவது வசனம்? 12 வாசிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, உலகத்தோடு ஒன்றரை கலக்கிற சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறது. இவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வசனம் இது ஆன்மா, இது ஆத்மா, இது ஆவி, இது யோசனை, இது மனசு என்றெல்லாம் பிரிக்கிற ஷார்ப் ஒரு சர்ஜிக்கல் நைஃப். அது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கும். இது தப்பு, இது சரி. அந்த பட்டயத்தை உடையவர் சொல்றாரு,
வாசிங்க. கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். எங்க குடியிருக்கிற சபைதான், பெர்கம சபைதான். அங்க யாரு ரூல் பண்றா? அந்த சபையை சாத்தான் ரூல் பண்றான். நல்ல பாட்டு இருக்கு, நல்ல வர்ஷிப் இருக்கு. அங்க சிங்காசனம், யார் சிங்காசனம் இருக்கப்பா? யாருடைய அத்தாரிட்டி அங்க இருக்கு? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு. எல்லா சபையிலும் இயேசு சிங்காசனம் போட்டு வீட்டிருக்கல. சில சபையில் உலகம், சில சபையில் பணம், சில சபையில் ஆடல் பாடல். பெர்கமு சபையில் யாருடைய சிங்காசனம் இருக்கு? சாத்தானுடைய சிங்காசனம். அதுவும் சபை தான். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ இருக்கிற. என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். என் நாமத்தை இயேசு 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 தான், இயேசு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். அந்த நாட்கள்ல வானடுவில் கூட சிலர் உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த உண்மை உள்ளவங்களை நீ என்ன பண்ணிடுற? கொன்னு போட்டுடுற. ஆனா என் நாமத்தை பற்றி கொண்டிருப்ப. இது எந்த சபைக்காவது பொருந்துச்சுன்னா நான் தப்பு இல்லை. அடிக்கடி சொல்கிறேன், தொப்பு யார் தலையில் பொருந்ததோ அவங்க தலையை வச்சுக்கிட்டோம். எங்களை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு யாராவது சொன்னாலும் ஆமாம் உங்களை பற்றி தான் பேசுகிறேன், இது உங்களை பொருந்துன்னா வச்சுக்கோங்க. உண்மை உள்ள சாட்சியை கொண்டு போட்டாங்க. என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்து. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஃபெய்த் மினிஸ்ட்ரிலாம் இருக்குது, அதை மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு வேசித்தனம் பண்ணுவதற்கும். விக்கிரகங்களை அது ரெண்டு பேரும் சேர விடுற பண்டிகை. இது கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறாங்களே, பாபிலோனிய பண்டிகையை, அப்படி ரெண்டு பேரும் சேர விடுறாங்க. பிரியமானவர்களே, அதை விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி இது நாட்களை விசேஷிக்கிறோம். கர்த்தருக்கு என்று விசேஷிக்கிறோம். அது என்னங்க விசேஷத்தை சொன்னார்? எங்க சொன்னார்? கலாத்தியர்ல என்னது? யூதர்கள் பாபில் அந்த தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, பொழிப்புள்ள அப்ப பண்டிகை கொண்டாடுறாங்க. சிலர் நாங்கள் அந்த பண்டிகைலாம் கொண்டாடலைங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் கலாத்திய சபைக்கு சொன்னார், நாட்களை விசேஷிக்கிறவங்க கர்த்தருக்கு விசேஷிக்கிறாங்கப்பான்னாரு. கிறிஸ்துமஸ் கொண்டாட சொன்னாரா? ஜிங்கிள் பெல்ஸ் ஆட சொன்னாரா? எங்கே சொன்னதை எங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணுறாங்க பாருங்க. பயங்கரமான பெய்த்தனத்துக்கு அடுத்த காரியம் சொல்கிறான். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்தோடு உலகமாக கலக்கிற உபதேசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். வேத வசனத்தில் கத்த வெளிச்சம் தந்து சத்தியம் தந்து நம்மை நடத்தட்டும். ஒரு வசனம் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்த்தீர். பிரேமல், யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு அந்த ஜனத்தை ஆண்டவர் கை கழுவிட்டார். யாக்கோபாகிய உம்முடைய ஜனத்தை நீர் கை நெகிழ்ந்தீர். ஏன்னா வாசிங்க, அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து. கீழ்த்திசை அதை பற்றி ஒரு செமினார் எடுத்திருக்கு, டாக்ட்ரின்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. சித்தமான ஒரு நாள் திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து, டாக்ட்ரின்ஸ் ஆஃப் த ஈஸ்ட். அது என்னங்க கீழ்த்திசையாருடைய போதகம் அப்படின்னா? பாபிலோனிய உபதேசம், இங்கே உள்ள பண்டிகைகள், இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள், சடங்குகள். பிரியமானவர்கள், கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாயிருந்து. இன்னும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாள் பார்க்குறாங்க. ஒரு கல்யாணம்னா நாள் பார்க்குறாங்க. செவ்வாய்க்கிழமைச்சா வெறும் வாயம், புதன்கிழமைச்சா பொண்ணு கிடைக்குமா? பொண்ணு கிடைக்கோ புண்ணு கிடைக்கோ தெரியல. பெரிய வசதியான நாளான்னு பார்க்கணும்.
நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. இன்றைக்கி 100% கிறிஸ்தவ குடும்பங்கள் நாள் பார்க்குறாங்க. செவ்வாய்க்கிழமை வேண்டாம் ஐயா. பிரியமானவர்களே, நீங்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல நாள் பார்த்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அந்நிய புத்திரர் மேல். உலகத்தார் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, உலகத்தார் எப்படி மேக்கப் பண்ணுறாங்க, உலகத்தார் எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க, வேதம் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி கவலையே இல்லை. நான் பைபிள் வசனத்தை சொல்கிறேன். நீங்கள் பரலோகத்துக்கு வரணும். என்ன அழகாக இருக்கு பாருங்க. அந்த வசனம்லாம் குறிக்கலைப்பா, நினைவு வந்தது நான் சொல்கிறேன். கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல நாள் பார்த்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்பட்டு அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவங்க தேசம் அவங்க நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்காங்க, நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்காங்க. தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்து இருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. எல்லாம் விக்கிரகத்தாலும் நிறைந்திருக்குது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். பாஸ்டரும் குனிகிறாரு, விசுவாசியும் குனியுது. கர்த்தர் யாக்கோபை கை நெகிழ்ந்தார். அது இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்க வெள்ளினாலும் பொன்னினாலும் நிறைஞ்சிருப்பாங்க, குதிரைகளால் நிறைஞ்சிருப்பாங்க, ரதங்களால் நிறைஞ்சிருப்பாங்க, ஜனக்கூட்டத்தால் நிறைஞ்சிருப்பாங்க. ஆனால் அங்கே மேலே அவர் கை கழுவிட்டார், மேலே அவர் கை கழுவிட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பேலன்ஸ் லைஃபுக்கு நேராக ஆண்டவர் நம்ம நடத்துகிறார். சதுசேரும் வேண்டாம், பரிசேரும் வேண்டாம், பிரியமானே நிக்கலாய் மதஸ்தரும் வேண்டாம், பீலியாம் உபதேசமும் வேண்டாம். 6வது பிரியமானவர்களை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1:3. 1 தீமோத்தேயு 1:3. வேற்றுமையான உபதேசங்களை, வேற்றுமையான உபதேசம். வேற்றுமையான உபதேசம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரேஞ்ச் டாக்ட்ரின் அப்படின்னு பார்ப்போம். திரும்ப பவுல் எழுதுறார் தீமோத்தேயுக்கு. 1 தீமோத்தேயு 6:3 கூட வாசிங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை, பைபிள்ல கொடுத்திருக்கிற டீச்சிங்ஸ் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். பிரியமானவர்களே, கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின். தம்பி ஒரு நிமிஷம் வாங்க, இந்த ட்ராமா போட்டு பழகிட்டேன். யுவராஜ் ஒரு நிமிஷம் வாங்க. இவர் சொல்கிறாரு, இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் நீ உன்னை வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கிட்டு வாங்குறாரு. அப்படிதான் இயேசு சொல்லியிருக்காருன்னு இவர் சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, இயேசுட்ட வந்தால் நமக்கு சிலுவையே கிடையாதுங்கிறார். இயேசுட்ட வந்தால் நம்ம பாடுகளே கிடையாதுங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, இதுவும் சுவிசேஷம். இயேசுட்ட வந்தால் நீ என்ன சுமக்கணும், சிலுவை சுமக்கணும்னு இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறார், இயேசுட்ட வந்தால் நமக்கு பாடுகளே கிடையாதுங்கிறார். இதில் எது வேற்றுமையான உபதேசம் சொல்லுங்க? இவர் சொல்கிறதான் வேற்றுமையான உபதேசம். ஆனால் எது நல்லா இருக்குது? இயேசுட்டு வந்தால் உனக்கு பாடு ரொம்ப இருக்குது, நீ உன் சிலுவை எடுத்து தான் அவரை பின்பற்றணுங்க கேட்க நல்லா இருக்கா? இயேசுட்டு வந்தால் உனக்கு பாடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கா? ஒன்று ஆரோக்கியமான உபதேசம், ஒன்று வேற்றுமையான உபதேசம். பிரியமா, தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பேசிக் டீச்சிங்க்கு மாறாக வேறு எந்த டீச்சிங் இருந்தாலும் சரியோ தப்போ தெரியாது, அது வேற்றுமையான உபதேசம். பைபிளில் இல்லை, இயேசு சொல்லலை, அப்போஸ்தலர்கள் சொல்லலை. இயேசு சொல்லாத, அப்போஸ்தலர் சொல்லாத எந்த டீச்சிங்கை ஒரு தேவதூதனே இறங்கி வந்து சொன்னாலும் சுந்தரையார் சொல்லுவார், வேற்றுமையான உபதேசம். காபிரியல் தேவதூதனே என் முன்னால் வந்து நின்று பேர் சொல்லி சொல்லுவார். காபிரியல் தேவதூதனே என் முன்னால் வந்து நின்று இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு, புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு மாறான ஒரு உபதேசத்தை சொன்னால் அது வேற்றுமையான உபதேசம். காபிரியல் தூதன் என்றால் எவ்வளோ பெரிய எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மிராக்கிள் ஒர்க்கராக இருக்கட்டும், ப்ராஃபட்டாக இருக்கட்டும், பிரியமானவர்களே,
அன்றைக்கு ஒருத்தர் இப்படியெல்லாம் நடக்கான்னு தெரியும். நான் ரொம்ப டிவி யூடியூப்லாம் பார்க்குறதில்ல, சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்படிலாம் நடக்க மற்றவங்க சொல்லி கேள்விப்படும்போது சிரிப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அவர் சொல்கிறாரா, என்ன எனக்கு பேர் மறந்து, டபுள் பிளெஸ்ஸிங்க, ஏதோ ஒரு டபுள் பிளெஸ்ஸிங்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த தட்டில் நீ 1000 கொண்டு வந்து வச்சோன்னா உனக்கு 2000 கிடைக்கும், நீ 500 வச்சோன்னா உனக்கு 1000 கிடைக்கும், இப்போவுமே கிடைக்கும், கொண்டா எல்லாம் அடித்து பிடிச்சி கொண்டு போய் அந்த தட்டில் வைக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் இப்படிலாம் சொல்லுவாங்களான்னு. ஆமாம் பாஸ்டர், பேரை சொல்லி சொல்கிறாங்க, இந்த ப்ராஃபிட் இப்படி தான் சொல்கிறாரு. பாரு, நீ வீட்டுக்கு பிறக்கல உன் வீட்டில் ஒரு 2000 வந்திருக்கும், நீ 1000 வச்சு வீட்டுக்குள்ள பிறக்கல 2000 இருக்கும். எங்கே இருந்துங்க வரும்? ஒன்று அது கள்ள நோட்டாக இருக்கணும், இல்லைன்னா களவாடின நோட்டாக இருக்கணும். எப்படி வரும்? இன்னொரு 1000 எங்கேருந்து வரும்? யார் பாக்கெட்டில் இருந்தானே எடுத்துகிட்டு வரணும். அப்போ கள்ள நோட்டு தானே, நீ உழைக்காமல் வந்த நோட்டு தானே. இங்கே பாஸ்டர் தட்டில் 1000 போட்டால் வீட்டில் 2000 வந்துடும். பயங்கரமான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த வேற்றுமையான உபதேசங்களுக்கு உங்களை வெள்ளைக்கு காத்து கொள்ளுங்கள். 7வது மத்தேயு 15:9, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பிரியமானவர்களே, மனுஷருடைய கற்பனைகள் வரலாற்றில் உள்ளது, பாரம்பரியமாக வந்தது. இதை உபதேசங்களாக போதித்து ஒரு ஆராதனை. நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேங்க. பிரியமானவர்களே, அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன பக்தியை காட்டுவாங்க. ஞானஸ்நானம் எடுக்காமல் சர்ச்சுக்குள்ளே கூட்டு போக மாட்டாங்க. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் அந்த ஞானஸ்நானம் தொட்டி வெளியே இருக்கும். இந்த ஞானஸ்நானம் கொடுக்குற அந்த ஒரு இடம், ஒரு பில்லர் மாதிரி வச்சுருந்தாங்க எங்கள் சர்ச்சில். அதில் ஒரு பேசின் இருக்கும், அதெல்லாம் அந்த தண்ணி பரிசுத்தத்தை ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தான் உள்ளே கொண்டு போவாங்க. ஞானஸ்நானம் எடுக்காமல் சர்ச்சுக்குள்ளே கூட கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது எடுத்த பிறகு தான் உள்ளே வரணும். அதுக்கு ஒரு காட்ஃபாதர், ஞான தகப்பன், ஞானத்தாய். ஆம்பளை பிள்ளைன்னா 2 ஞான தகப்பன், ஒரு ஞானத்தாய். பெண் பிள்ளைன்னா 2 ஞானத்தாய், ஒரு ஞான தகப்பன். நல்ல குடும்பத்தில் நல்ல பக்தி உள்ள ஒரு ஆளை ஞானத்தாய் ஞான தகப்பன் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணி, அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு, சின்ன கை குழந்தை, பையன்னா 40 நாள் ஆகிருக்கும், பொண்ணுன்னா 80 நாள் ஆகிருக்கும், ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, பக்தியாக செய்வாங்க. பிரியமானவர்களே, ஆனால் அது மனுஷனுடைய கற்பனை, வேதத்தில் உள்ள கற்பனை அல்ல. அது பாரம்பரியத்தில் வந்தது. தண்ணியில் தண்ணி தெளிக்கிறது ஞானம் கிடையாது. அவன் பிள்ளை விசுவாசமாகி அந்த பிள்ளை எடுக்கலை. திருமுழுக்க இந்த ஞானஸ்தானம் அந்த சடங்கை நம்ம திணிக்கிறோம். ஆனால் பக்தியாக செய்கிறாங்க, பக்தியாக செய்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு திருமண சடங்காக இருக்கட்டும், நான் தான் சொன்ன, யாரையும் குற்றப்படுத்தலை, இந்த பக்தியை நான் பாராட்டுறேன். அந்த முகூர்த்தத்துக்கு போகாமல் ரிசப்ஷன் போனால், நான் சின்ன பையன் இருக்கும்போது சொல்லி கேட்டிருக்கிறேன், ரிசப்ஷன் முகூர்த்தத்துக்கு போகாமல், அந்த சர்ச்சுக்கு போகாமல், அந்த சர்ச்சில் அந்த மேரேஜ் சாலம்னைஸ் பண்ணுற நேரத்துக்கு போகாமல் ரிசப்ஷனுக்கு போனால், கல்யாணத்துக்கு வரல, திங்க வந்துட்டான் பாரு அப்படின்னா. இன்றைக்கி எல்லாம் திங்க மட்டும்தான் போகுது, திங்க மட்டும்தான் போகிறோம். கூப்பிட்றதே அங்கே தான் கூப்பிடுறோம், கல்யாணத்துக்கு கூப்பிட்றது இல்லை. ரிசப்ஷன் வந்துடுங்க, ரிசப்ஷன் வந்துடுங்க. பிரியமானவர்களே, அன்றைக்கி எவ்வளோ பக்தியாக செய்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பக்தி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனால் பாரம்பரியம், மனுஷருடைய கற்பனை, ஒரு திடப்படுத்தல் எவ்வளோ பக்தியாக இருக்கும். பிரியமானவர்களே, குட் ஃப்ரைடேனா கருப்பு ட்ரெஸ் போடணும், ஈஸ்டர் அப்படின்னா கருப்பு போடக்கூடாது. நல்ல பக்தி தான். சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது இங்கே போட்ட காலை இந்த திருப்புனா தட்டுவாங்க. ஏன்னா கோயிலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன், இந்த கோயிலில் உட்காந்து இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறது குறித்து ஜாக்கிரதை. அந்த உபதேசம் வேத உபதேசமானு பாருங்கள். இதெல்லாம் உங்களை கரைப்படுத்த விடாதீங்க. பிரியமாக இன்னொன்று கூட வேகமாக பார்த்து நம்ம ஜெபத்துக்கு போவோம். வாசியங்கள் 1
தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, பிரியமானவர்களே, பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார். நம்ம பார்த்தோம், பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், ஏரோதியுடைய உபதேசம், நிக்கலாய் மதஸ்தருடைய உபதேசம், பீலியாமுடைய உபதேசம், அப்புறம் வேற்றுமையான உபதேசம், இங்கே மனுஷருடைய உபதேசம், மனுஷருடைய கற்பனைகள். பிரியமான இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று, பேய்த்தனத்துக்கு அடுத்த பேய்களின் உபதேசம், டீச்சிங்ஸ் ஆஃப் த டெவில். இது யார் மூலமாவது வந்தால் அது நம்ம கரைப்படுத்தாமல் காத்துக்கொள்ளணும். அங்கே ஒரு 3 காரியங்களை அவர் சுட்டி காட்டுறாரு, வாசியுங்கள். பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விவாகம் பண்ணாதிருக்கவும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க விவாகம் பண்ணாதிருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். பிரியமல் 2 காரியங்கள் விவாகம் பண்ணக்கூடாது. இது பாபிலோன் உபதேசத்தில் இருக்கு. பிரியமானவர்களை கட்டளையிடுவாங்க. 2 இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. உள்ள போகிற ஒன்று நம்மளை தீட்டுப்படுத்த, இப்படி நம்ம பிரதிஷ்டம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. தேவன் அங்கீகரித்த எல்லாவற்றையும் நம்ம சாப்பிடலாம். இப்படிப்பட்ட பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசங்களுக்கும் உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரு 8 காரியங்கள் சொன்னோம். அதில் முதல் 7 மனுஷரால் நமக்கு வரக்கூடியது, நம்மை கரைப்படுத்தக்கூடியது. அந்த 7 காரியங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் யூடியூப்பில் கேட்டுட்ருக்குதோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து சொல்கிற உபதேசமோ நல்ல கவனமாக கேளுங்க. அது உங்களை கரைப்படுத்தக்கூடாது. அது பரிசேயர் உபதேசமும் கரைப்படுத்தக்கூடாது, சதுசேயர் உபதேசமும் கரைப்படுத்தக்கூடாது, ஏரோதியுடைய உபதேசமும் கரைப்படுத்தக்கூடாது, நிக்கலாய் மதஸ்தருடைய கிரேஸ் டீச்சிங்கும் கரைப்படுத்தக்கூடாது, பீலையாமுடைய காம்ப்ரமைஸ் டீச்சிங்கும் கரைப்படுத்தக்கூடாது, வேதத்தில் சொல்லப்படாத வேற்றுமையான உபதேசம் கரைப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, உலக பாரம்பரியத்தை, மனுஷருடைய பழக்க வழக்கங்களை போதனையாக உபதேசங்களாக போதித்து தேவனை ஆராதிக்கிறவர்கள், அதுவும் உங்களை கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக மற்ற உபதேசம் பிசாசுனால வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:16 வாசியுங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. பெரியமல்ல, அன்றைக்கி ஒரு பாஸ்டர் வந்தாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட உங்கள் சர்ச் டாக்ட்ரின் என்னன்னு கேட்டோம். டாக்ட்ரினா? எங்கள் சபையில் டாக்ட்ரின்லாம் கிடையாது. தலையில் அடிச்சு, டாக்ட்ரின் இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? இவ்வளோ ரொம்ப கூலாக சொல்ல, எங்கள் சபையில் டாக்ட்ரின்லாம் கிடையாது. பிரியமான, நான் பவுல் சொல்கிறாரு, உன்னை குறித்தும் உன் டாக்டரினை குறித்தும் எச்சரிக்கை. நீ என்ன டாக்டரின் ஃபாலோ பண்ற? உன்னுடைய டாக்டரின் என்ன? உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு, அதுல நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால், நீ அந்த உபதேசத்துல எச்சரிக்கையா இருந்து அதுல நிலை கொண்டு இருப்பாயானால், உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். உன்னையும் நீ ரட்சித்துக்குவ, உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். உலகத்தால் கரைப்படக்கூடாது, அக்கிரமத்தால் கரைப்படக்கூடாது, நாவால் கரைப்படக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கள்ள உபதேசத்தினால நீங்கள் கரைப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. பலவித காற்றுகளினால் நீங்கள் அலைவுபடாமல் பிரியமானவர்களே உறுதியாய் தரித்து. இந்த நாட்கள் பயங்கரம். இந்த யூடியூப்லாம் வந்து இன் ஒன் சிங்கிள் டச் எல்லா டாக்டரின்ஸும் உள்ள வரும். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுங்கிறாங்க, ஒருத்தர் அந்நிய பாஷை பேச வேண்டாமாங்க, ஒருத்தர் தசம பாகம் கொடுக்கணுங்கிறாங்க, ஒருத்தர் தசம பாகம் உருட்டுங்கிறாங்க, ஒருத்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமை ஆசிரியக்கணுங்கிறாங்க, ஒருத்தர் அதெல்லாம் இல்லை, நம்ம கோயிலுக்கு போயிட்டு காணிக்கை போட்டு வந்தால் போதுங்கிறாங்க. எது யார் சரி? ஒருத்தர் விபச்சாரம் பண்ணால் தான் பள்ளத்துக்கு போகலாங்கிறான். நீ விபச்சாரம் பண்ணாத அவங்க தான் முதலாவது பள்ளத்துக்கு போவாங்க.
இவர் 4 பேரோட படுத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறான் பாவி. அதையும் கேட்குறாங்க. போய் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம சிலருடைய பிள்ளைங்க அதில் ஈர்க்கப்படுறாங்க. அங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குமா. யூத்துக்கு ஏற்ற சபைப்பா. என்ன சபை அப்படி இருந்தா? யூத்துக்கு ஏற்ற ஜீசஸா? யூத்துக்கு ஏற்ற ஜீசஸ், வயசானவங்களுக்கு ஏற்ற ஜீசஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஜீசஸ், அப்படியே ஒரு ஜீசஸ் இருக்காரு. கொடிய காலம் அங்கே யூத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு சபைக்கணும் கிழவங்களுக்கு ஏற்ற மாதிரி. மோசம் போகாது இருங்க. ஒருத்தர் சொல்ல சிலுவை சுமக்கணும், ஒருத்தர் சொல்ல சிலுவெல்லாம் கிடையாது, ஜாலி போடு 1 2 3 4 டிங்கிரி டிங்காலே. யூத்துக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்கும். யூத் மீட்டிங் யூத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சீனியர் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் சீனியர் பிலீவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சபை எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அதான் சபை. இவங்க பையன் ஒரு சபை, அந்த சபை யூத்துக்கு ஏற்ற சபையாக இருக்குது. அந்த பையன் போகிறான். இப்போ அந்த பையனை வயசான பிறகு எந்த சபைக்கு போவான்? அந்த சபையில் இருப்பான்னா வேறு சபைக்கு போயிடுவான்னா? கொஞ்சம் லாஜிக்கலாக யோசித்து பாருங்க. அவனுக்கு வயசு ஆகாதா? வயசாகிறதுக்கு முன்னாலே கருத்து வந்துடுவாரோ? இப்போ போகிறான் யூத்துக்கு ஏற்ற சபை, வயசான பிறகு எங்கே போவான்? வேறு சபைக்கு போய்க்கலான்னு இல்லை. பெரிய மோசம் போகாதருங்க. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டீச்சிங். நிறைய வசனங்கள் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. இந்த 7 காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசத்துலேயும் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண